தண்ணீர் குடியில் எரித்த திமுகவினர் அதே இடத்தில் செருப்படி கொடுத்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் நகர நெய்சார் பேருந்து நிறுத்தத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் பலரும் வந்து மக்களுக்காக அந்த வழியில் செல்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணீர், மோர் அப்படின்னு சொல்லிட்டு சில பந்தல்கள் வைத்து கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. அந்த வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் அவர்களது பங்கிற்கு ஒரு விடயத்தை செய்கிறார்கள். அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. அங்கே வரக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்கள் நீர், மோர் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த வேலையை செய்யும்போது, நாங்கள் அந்த அளவுக்கு வைக்கலனா கூட நீங்கள் எப்படிடா வைக்கலாங்கிற ஒரு கோபத்தின் காரணமாக திமுகவினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இரவோடு இரவாக தீ வைத்து எரிக்கிறார்கள். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, சமூக விரோதிகள் வந்து தீ வைத்து எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வேறு மாதிரியான ஒரு கட்டமைப்பை காட்டி அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினரும் அது மட்டும் இல்லாமல் செந்தமிழன் சீமான் அவர்கள்கிட்டையும் இந்த நிகழ்ச்சி போய் சேருது. அவர் இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதே இடத்துல அதே மாதிரியே மீண்டும் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையே அண்ணன் சீமான் அவர்கள் இடுறாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் புத்துணர்வு ஆகுது. ஏன்னு கேட்டால், இந்த விஷயத்தை விடுங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கடந்து போயிடுவாங்க, இதை பெருசாக இது பண்ண வேண்டான்ட்டு. ஆனால் அதே இடத்துல நம்ம மக்களுக்காக பண்ணும்போது தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றதால எரிக்கப்பட்ட பந்தலை அப்படியே அகற்றி அதே இடத்துல புதிய தண்ணீர் பந்தலை அமைத்து மக்களுக்கான சேவையை தொடர்ந்து அந்த வடலூர் நகர நாம் தமிழர் கட்சியினர் செய்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பல அச்சுறுத்தல்கள் வந்தாலும் கூட மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த சமூக சேவைகள் அப்படின்ட்டுருக்குல்ல, அதை வந்து என்றைக்குமே நம்ம கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த திமிரும் அந்த திராணியும் தான் நாம் தமிழர் கட்சியை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வருகிறதுன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவேற்றுங்க.